ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி சிலபஸ்லேருந்து கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா இந்த 3 டாப்பிக்லேருந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போது கேட்கப்பட்ட அந்த கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்குது அப்படின்றது தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துருங்க. கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குவிஸனோட வின்னர்ஸ் பார்த்துலாங்களா. ராஜசேகர் 26 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க, ஜீனு 25 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க, அண்ட் பிரதீப் சி 24 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. எப்பவும் சொல்கிறதாங்க, இவங்க மட்டும் வின்னர்ஸ் கிடையாது, யாரெல்லாம் தன்னுடைய பெஸ்ட்டை கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே வின்னர்ஸ் தான். ஸோ கொடுக்குற டாப்பிக்கை டெய்லி கரெக்டாக வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்டே ஃபோக்கஸ்ட் விஷன் 2020 அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் ஒரு குரூப் வச்சிருக்கோங்க. ஸோ இது போல் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே வந்து ஃப்ரீயாக டெய்லி குவிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதும் அதனுடைய லீடர் போர்டு தாங்க. ஸோ இந்த குரூப்பும் இருக்கும், அதே போல் ஸ்டே ஃபோக்கஸ்டு சிஏ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆப்டிடியூடுக்காகவே தனியாக ஒரு குரூப் வச்சிருக்கோம். ஸோ இந்த 2 குரூப்புக்கான லிங்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ கரப்ஷன். ஸோ கரப்ஷன் அப்படின்றது லாட்டின் வேர்ட் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது வந்து கரப்ஷன்றது லாட்டின் வேர்ட் தான். அதற்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பிரேக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சரிங்களா. தென் நெக்ஸ்ட்டு கரண்ட் சிபிஐ டைரக்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2020 அப்டேட் படி சொல்கிறீங்க. ஸோ கரண்ட்டாக சிபிஐ டைரக்டராக யார் இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஷி குமார் சுக்லா அப்படின்றவங்க தான் இருக்காங்க, சரிங்களா. ஸோ அதே போல் இந்த சிபிஐனோட ஃபஸ்ட்டு சிபிஐ டைரக்டர் யார் அப்படின்ட்டு கேட்கலாம் இந்தியாவில். ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபி கோலி அவர்கள், ஓகேவா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த சிபிஐ ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அதனோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் டே பார்த்தீங்கன்னா நவம்பர் 9 கிடையாது, டிசம்பர் 9, சரிங்களா. தென் நெக்ஸ்ட்டு யூஎன் கன்வென்ஷன் அகைன்ஸ்ட் கரப்ஷன். ஸோ யூஎன் கன்வென்ஷன், ஸோ யூஎன் மாநாடு ஒன்று நடந்திருக்கும் கரப்ஷனை எதிர்த்து. ஸோ அது எந்த தேதியில் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 அக்டோபர் 2003 தாங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் படிக்கிறீங்கன்னா அதனோட இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் என்ன, அது ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு படித்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து கொஷின் எப்படி கேட்டாலும் இந்த டாப்பிக்லேருந்து நம்மளால் கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. செகண்ட் கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ அக்செப்டிங் கிஃப்ட் யூஸிங் பவர். ஸோ பவரை யூஸ் பண்ணி கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறது, இதற்கான பெயர் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் செட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இதை தான் வந்து நம்ம பிரைபரி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது லஞ்சம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி கிஃப்ட்டோ இல்லை கேஷாகவோ வந்து பெறாங்க அப்படின்னா அதற்கு பேர் வந்து லஞ்சம் அப்படின்ட்டு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் மணி ஃபார் ப்ரைவேட் கெயின். ஸோ என்னுடைய தனிப்பட்ட ஒருவருடைய கெயினுக்காக பப்ளிக் மணியை யூஸ் பண்ணுறது. ஸோ இதற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் அப்ராப்ரியேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம், அதாவது முறைகேடு அப்படின்ட்டு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஃபேவர் ரிலேட்டிவ்ஸ். ஸோ ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபேவராக நடந்துக்கிறதுக்கு பேர் வந்து நெப்போட்டிசம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ இது பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. தென் நெக்ஸ்ட் இதே போல் இன்னொன்று விஷயமும் இருக்குங்க, பேட்ரனேஜ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ பேட்ரனேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதரவு அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா ராங் சப்போர்ட் இல்லை ராங் என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பேர் தான் பேட்ரனேஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ இதெல்லாமே ஃபார்ம்ஸ் ஆஃப் கரப்ஷனில் வரும். பிரைபரி, மிஸ் அப்ராப்ரியேஷன், பேட்ரனேஜ், ஃபேவரட்டிசம், நெப்போட்டிசம் அப்படின்றது, சரிங்களா. ஸோ இந்த 5 பார்த்துக்கிட்டிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. தேர்ட் கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ சிபிஐ வாஸ் செட்டப் இன். ஸோ சிபிஐ அப்படின்றது எப்போ இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1941 கொண்டு வந்தாங்க, சரிங்களா. ஸோ 1941 இது எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நேம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1941. ஸோ அதை எப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சிபிஐனோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரப்ஷன்ஸ், பிரைபரிஸ், இந்த கேசஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதா இவங்களோட ஒர்க். ஸோ அப்போ சிபிஐ அதனோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ஓகேங்களா. ஸோ அகைன் சொல்கிறேன், சிபிஐக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, டைரக்டர் ஆஃப் சிபிஐ. ஸோ சிபிஐயோடைய டைரக்டரை வந்து எதை பேஸ் பண்ணி வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவிசி ஆக்டை பேஸ் பண்ணி தாங்க கொண்டு வருவாங்க, ஓகேங்களா. ஸோ சிவிசி ஆக்ட் 2003 படி தான் சிபிஐனோட டைரக்டருக்கு எந்த
டென்யூர், அதாவது அவங்களோட பதவிக்காலம் எத்தனை வருஷம், ஸோ அவங்கள எந்த பேசிஸில் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஆக்ட் மூலமாக தான் செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இந்த சிபிஐ டைரக்டர்னோட டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 4 years இருக்குங்க. சரிங்களா? 4 years இல்லைனா 65 ஏஜ். ஸோ அந்த 4 yearsக்குள்ளேயே அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களோட டேர்ம் முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தென் இந்த சிபிஐ டைரக்டர்னோட டேர்ம் ஃபஸ்ட்டு அதாவது இந்த சிவிசி ஆக்ட் படி வந்து எப்படி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 years கொண்டு வந்தாங்க. இப்போ தான் வந்து அது 4 yearsஆக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பிஇ ஆக்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆக்ட் வந்து எந்த இயர் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி எல்லாம் நம்ம பின்னாடி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஜஸ்ட் இந்த ஆக்டுக்கான இயர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, 1946. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோங்க. 4th question, which police acquired its popular current name CBI? ஸோ சிபிஐ அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து தான் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து மும்பையா, டெல்லியா, ராஜஸ்தானா, தமிழ்நாடுவா அப்படின்றத கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அது எந்தனோட இதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லினோட இது. ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து நம்ம டிஎஸ்பிஇ ஆக்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரி மூலமாக வந்து இதை வந்து சிபிஐன்னு மாற்றினாங்க, அது எந்த ரெசல்யூஷன் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த கொஸ்டினில் பார்ப்போம். 5th question, DSPE changed to CBI through which ministry on 1963? ஸோ 1963 தான் DSPE அப்படின்றது CBI அப்படின்ற ஒரு நேமுக்கு சேஞ்ச் பண்ணப்பட்டது இல்லைங்களா? ஸோ அது எந்த டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st April 1963. சரிங்களா? 1st April 1963 ஹோம் மினிஸ்ட்ரி மூலமாக, ஸோ ஹோம் மினிஸ்ட்ரியினுடைய ரெசல்யூஷன் மூலமாக டிஎஸ்பிஇ வந்து சிபிஐயாக மாறுச்சு. ஓகேங்களா? ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி அப்படின்றது முக்கியம், எந்த டேட் அந்த ரெசல்யூஷன் எடுக்கப்பட்டது அப்படின்றதும் முக்கியம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 6th question, choose the incorrect one. ஆப்ஷன் ஏ சிவிசி ஆக்ட் 2003. ஸோ இது நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லேயே பார்த்துட்டோம். சிவிசி ஆக்ட் வந்து 2003 தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி சொல்லுவாங்க. ஸோ அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவிசி அப்படின்னு சொல்லுவோம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் இருப்பார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா யாருன்னா அவர் தான் சேர்பர்சனாக இருப்பார். தென் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 மெம்பர்ஸ், அதாவது மேக்ஸிமம் 2 மெம்பர்ஸ் இருக்கலாம், இல்லை 1 மெம்பர் கூட இருக்கலாம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸ் கமிஷனர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த விஜிலன்ஸ் கமிஷனர்லாம் வந்து இந்த கமிட்டினோட மெம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கமிட்டினோட மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்பி ஆக்ட் 1956 அப்படின்ட்டு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிபிஐ இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணுறதுக்கான லீகல் பவரை கொடுத்ததுக்கான ஆக்ட் தான் இந்த 1956. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லீகல் பவரை கொடுத்த எந்த ஆக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டாக போடணும், டிஎஸ்பிஐ ஆக்ட் இங்கே 56ன்னு இருக்கா, 1946. ஓகேங்களா? ஸோ டிஎஸ்பி ஆக்ட் 1946 அப்படின்ட்டு வரும். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், சிஏஜி ஆர்டிக்கிள். சிஏஜிக்கான ஆர்டிக்கிள் வந்து எதில் இருக்கும் இந்தியன் பாலிட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 148 அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஆர்டிக்கிள் 148ல் இந்த காம்ப்ட்ரோலர் ஆடிட் ஜெனரலை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்ட் ஆஃபீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹெட்டாக இருப்பாங்க இந்த காம்ப்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் பர்சனோட கார்டியன் அப்படின்ட்டு சொல்லுவோம். தென் இவங்களை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிக்கிள் 148 பற்றி டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? The Comptroller and Audit General is appointed by the President of India under which article? ஸோ இப்போ தான் நம்ம சொன்னோம் சிஏஜியை வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 148 அப்படின்ட்டு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா Group 1 எக்ஸாம் 2019, அதாவது ரீசெண்டாக நடக்கப்பட்ட Group 1 எக்ஸாமில் தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.
அதே எக்ஸாமில் இந்த கொஷினும் பார்த்தீங்கன்னா சிஏஜியிலிருந்து தான் கேட்டிருக்காங்க. த ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் எக்ஸசைஸ்டு பை தி பார்லிமெண்ட் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ் த்ரூ இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் வழியே ஆகும். ஸோ அது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? த காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டிங் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடக்கப்பட்ட குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 7th கொஷின், விச் ஒன் இஸ் நாட் த மெம்பர் ஆஃப் சிவிசி கமிட்டி? ஸோ இந்த சிவிசி கமிட்டியில் மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதில் சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் தான் சேர்பர்சனாக இருப்பார் அப்படின்ட்டு சொன்னோம். அது அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 மெம்பர்ஸ்க்கு குறையாமல் இருப்பாங்க. அதாவது மேக்ஸிமமாக 2 மெம்பர்ஸ் தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்த மெம்பர்ஸை வந்து விஜிலன்ஸ் கமிஷனர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த 2 மெம்பர்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் மினிஸ்ட்ரினோட செக்ரட்டரி அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ இதுதான் தவறு. ஹோம் மினிஸ்ட்ரினோட செக்ரட்டரியாக இருப்பாங்க. அண்ட் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிரீவன்ஸ்னோட செக்ரட்டரியாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? 8th கொஷின், ஹூ இஸ் தி கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ்? ஸோ நம்ம ஆர்டிகல் 148 பற்றி பார்க்கும்போதே சொன்னோம். சிஏஜி அவங்கள தான் வந்து பப்ளிக் பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? ஸோ அப்போ காம்ப்ட்ரோலர் ஆடிட் ஜெனரலை தான் வந்து கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 9th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ, சிஏஜினோட டேர்ம் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ சிஏஜினோட பதவிக்காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் இல்லைனா 65 வயது. எது முன்னாடி வருதோ அது அதனுடைய அவங்களோட டென்யூர் பீரியட் முடிஞ்சிடும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜீவ் மெஹரிஷி வந்து 12th சிஏஜி அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ ராஜீவ் மெஹரிஷி அப்படின்றவர் 13th சிஏஜி. அதாவது இது எதுக்காக இந்த ஒரு கொஷினை கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த ஆகஸ்ட் 2020 தான் சிஏஜி புதுசாக, அதாவது 14th சிஏஜியை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 14th சிஏஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிசி முர்மு, அதாவது கிரீஷ் சந்திர முர்மு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க தான் கரண்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட சிஏஜி. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இப்படியும் வரலாம், ப்ரீவியஸாக இருந்த சிஏஜி யாரு, இல்லை 13th சிஏஜி யாரு அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் மெஹரிஷி அப்படின்றவங்க. அப்போ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிஏஜி யாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? இதே போல் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வி நரஹரி ராவோ அப்படின்றவங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மூணுமே முக்கியம். ப்ரீவியஸ் சிஏஜி யாரு, கரண்ட் சிஏஜி யாரு, அண்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சிஏஜி யாரு, வி நரஹரி ராவோ இல்லைங்களா? இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? 10th கொஸ்டின், whose salary is equal to judge of supreme court? ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலாக யாரோட சேலரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏஜிதும் இருக்கும், அட்டார்னி ஜெனரலுக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிஏஜி அண்ட் அட்டார்னி ஜெனரல் இவங்க 2 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜுக்கு எவ்வளோ சேலரியோ அதே அளவு தான் கொடுப்பாங்க. ஓகே. 11th கொஷின், இன்கரெக்ட் அபவுட் சிஏஜி. ஆப்ஷன் ஏ, ஆர்டிகல் 149. ஸோ ஆர்டிகல் 149ல் பார்த்தீங்கன்னா சிஏஜினுடைய டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க, அது கரெக்டு தான். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 150ல் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சிஏஜியோட ஒர்க் என்ன, அவங்களோட அக்கௌண்ட்ஸ், அதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை யூனியனோ டெரிட்டரிஸோ, ஸோ அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறது, இதெல்லாம் செக் பண்ணுறது தான் இல்லைங்களா? ஸோ அக்கௌண்ட் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை தயாரிக்கிறது தான் இவங்களுடைய வேலை. ஸோ இது எந்த ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்ட்டு யார் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 150. சரிங்களா? இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 151ல் ஸோ இந்த சிஏஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்ஸ், இந்த ஆடிட் ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அது எதற்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ஸ்க்கு முன்னாடி வந்து இதை சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 151. இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கரண்ட் சாலிசிட்டர் ஜெனரல் வந்து கே வேணுகோபால் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ கரண்ட் சாலிசிட்டர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷார் மேத்தா அவர்கள் தான். ஓகேங்களா? துஷார் மேத்தா. ஸோ அப்போ இந்த கே வேணுகோபால் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 15th அட்டார்னி ஜெனரல். ஓகேங்களா? அதாவது இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரல் இவங்க தான். ஸோ கரண்ட்டாக இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரல் யாருன்னு கேட்டால் கே வேணுகோபால் அவர்கள். தென் அதுவே உங்களுக்கு சபார்டினேட் அட்டார்னி ஜெனரல்னு சொல்லுவோம். இந்த சாலிசிட்டர் ஜெனரல் இருக்காங்க இல்லையா, இவங்கள தான் வந்து அட்டார்னி ஜெனரலோட சபார்டினேட் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதற்கு கரண்ட்டாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துஷார் மேத்தா அவர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த 2 பேருக்குமே சாலிசிட்டர் ஜெனரலுக்கும் சரி அட்டார்னி ஜெனரலுக்கும் சரி இவங்களோட டென்யூர் பீரியட் பார்த்தீங்கன்னா 3 years தான். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் ரிலேட்டடாக 2 கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா? Consider the following statements. The CAG of India is responsible for the audit of the accounts of.
அதாவது இந்தியாவின் தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் கீழ்கண்ட கணக்குகளை தணிக்கை செய்யும் பொறுப்பில் உள்ளவர்கள். ஸோ அதாவது அவங்க எந்த பொறுப்பில் இருக்காங்க, எதனுடைய ஆடிட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ தான் நம்ம சொன்னோம் யூனியன் கவர்மெண்ட்டும் வரும், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வரும், அதே போல் யூனியன் டெரிட்டரிஸும் வரும் இல்லைங்களா. அர்பன் அண்ட் ரூரல் லோக்கல் பாடிஸ் வராது. சரிங்களா. அப்போ இவங்க என்னென்ன ஆடிட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படின்றத குரூப் 1 எக்ஸாம் 2015 கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2019, அதாவது ரீசெண்டாக நடக்கப்பட்ட இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் தாங்க கேட்டிருக்காங்க. த CAG ஆஃப் இந்தியா சப்மிட்ஸ் இட்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்ஸ் டு தி, அதாவது இந்தியாவின் தலைமை மற்றும் தணிக்கை அதிகாரி தனது தணிக்கை அறிக்கையை சமர்ப்பிப்பது. ஸோ அது யாரிடம் சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டிடம் தான் சமர்ப்பிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் பிரசிடென்ட் சொல்லக்கூடிய ஃபார்மேட்டில் வந்து ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணக்கூடியதும் பிரசிடென்ட்டுக்கு தான் சப்மிட் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ அது வந்து எதற்கு முன்னிலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ஸோ இல்லை பார்லிமெண்ட்டோ இதற்கு முன்னிலையில் அவர் வந்து சப்மிட் பண்ணுவார். சரிங்களா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 12th question, choose the correct one. Option A, CAG is only responsible to president. அதாவது CAG அவர்கள் யாருக்கு மட்டுமே பதில் சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு கிடையாதுங்க, பார்லிமெண்ட்டுக்கு. ஓகேங்களா. ஸோ ஒன்லி ரெஸ்பான்சிபிள் டு பார்லிமெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த CAG. தென் நெக்ஸ்ட் ஆர்டிகல் 76 வந்து சாலிசிட்டர் ஜெனரலை பற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ சாலிசிட்டர் ஜெனரலை பற்றி கொடுத்துருக்க மாட்டாங்க, அட்டர்னி ஜெனரலை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களோட அப்பாயின்மெண்ட்டை பற்றி எல்லாம் கொடுத்துருக்கிறது தான் இந்த ஆர்டிகல் 76. தென் நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு CAG-னோட டென்யூர் வந்து எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் அப்படின்ட்டும் கேட்கலாம். 1948 1954 வரைக்கும். சரிங்களா. ஸோ இதில் தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு CAG யார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம், நரஹரி ராவோ அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், கரண்ட்லி KK வேணுகோபால் வந்து அவங்களோட டென்யூர் பீரியடை வந்து 1 இயர்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அட்டார்னி ஜெனரல் கரண்ட்டாக இருக்கிறது KK வேணுகோபால் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். பட் இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கரண்ட் அஃபேர்ஸுங்க. ஆகஸ்ட் 2020 தான் அவரோட டென்யூரை வந்து 1 இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யாரோட இது அப்படின்னு கூட கேட்கலாம். யாரோட இதுன்னு பார்த்தீங்கன்னா KK வேணுகோபால் அவர்களோட டென்யூர் பீரியட் தான். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. Question, choose the correct one. Option A, highest law officer in India. ஸோ இந்தியாவுடைய ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் வந்து CAG அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது தவறு. காம்ப்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் கிடையாது, அட்டார்னி ஜெனரல் தான் இந்தியாவோட ஹையஸ்ட் லா ஆஃபீஸர். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த அட்டார்னி ஜெனரல் என்ன ஒர்க்கை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து லீகல் அட்வைஸை கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அட்டார்னி ஜெனரலோடைய வேலை. தென் இந்த அட்டார்னி ஜெனரலுக்கு வந்து ரைட் டு ஓட், அதாவது ஓட் போடுறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தா இல்லைங்களா. பார்லிமெண்ட்டில் ஓட் போடுறதுக்கான உரிமை வந்து அட்டார்னி ஜெனரலுக்கு கிடையாது. சரிங்களா. தென் நெக்ஸ்ட்டு இந்த அட்டார்னி ஜெனரலை அசிஸ்ட் பண்ணுறதுக்காக, அதாவது அட்டார்னி ஜெனரல் கீழே எவ்வளோ பேர் வேலை பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 சாலிசிட்டர் ஜெனரல் அண்ட் 4 அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல். ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 6, அதில் 2 பேர் சாலிசிட்டர் ஜெனரலாக இருப்பாங்க, 4 பேர் வந்து அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரலாக இருப்பாங்க. சரிங்களா. ஸோ டோட்டல் 6 தான் வரும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய, அதாவது இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய சாலிசிட்டர் ஜெனரல் வந்து துஷார் மேத்தா அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லேயே பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே அட்டார்னி ஜெனரல் பற்றின விஷயங்கள். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 14th question, every state shall have an advocate general to advise the கவர்மெண்ட் ஆன் லீகல் மேட்டர்ஸ். ஸோ அதாவது இந்த அட்டார்னி ஜெனரல் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கணும் லீகல் மேட்டர்ஸ்க்காக அப்படின்றத சொல்லியிருக்கக்கூடிய ஆர்டிக்கிள் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன ஆர்டிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165th ஆர்டிக்கிள். இதில் தான் வந்து அட்டார்னி ஜெனரலை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கிளில். 15th question, ombudsman is appointed by. ஸோ ஃபஸ்ட்டு ஆம்பட்ஸ்மன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கரப்ஷன் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் ஆம்பட்ஸ்மனை லோக் ஆயுக்தா அப்படின்ட்டு சொல்கிறோம். சரிங்களா. லோக் ஆயுக்தா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி கரப்ஷன் ஆம்பட்ஸ்மன் ஆர்கனைசேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ ஆம்பட்ஸ்மன்னா என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டோம். இப்போ ஆம்பட்ஸ்மன் பற்றி என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பட்ஸ்மனை யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத கேட்டிருந்தேன் இல்லைங்களா. அதாவது கவர்மெண்ட்டா இல்லை பார்லிமெண்ட்டா இந்த மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போத் கவர்மெண்ட் இல்லை பார்லிமெண்ட் யார் வேணாலும் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து அவங்களோட டெசிஷன் தான். ஸோ இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுறாங்க
அப்படின்னு கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஆர் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து இந்த ஆம்பட்ஸ்மேன் வந்து யார் கூட ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் கூடயும் ஆன்டி கரப்ஷன் பியூரோ கூடயும் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்கள ஒன்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களை வந்து யாரால டிஸ்மிஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டால தான் டிஸ்மிஸ் பண்ண முடியும், இல்லை அவங்களால டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். ஒருவேளை அவங்கள ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் அந்த இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் தான் வந்து ஸ்டேட் அசம்பிளியில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆம்பட்ஸ்மேன் பற்றின விஷயம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 16th கொஷின் சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் லோக் ஆயுக்தா. ஸோ லோக் ஆயுக்தா பற்றி தவறாக இருக்கிற ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கரண்ட்டாக வந்து 28 ஸ்டேட்ஸில் வந்து லோக் ஆயுக்தா இருக்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இது வந்து ஆகஸ்ட் 2020 அப்டேட்டுங்க. இன் ஃபியூச்சரில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கரண்ட்டாக எவ்வளோ ஸ்டேட்ஸில் லோக் ஆயுக்தா இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ லோக் ஆயுக்தா பார்த்தீங்கன்னா 28 ஸ்டேட்ஸில் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்டில் லோக் ஆயுக்தா கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில். அண்ட் அது எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1971. அதே போல் லோக் ஆயுக்தா அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு முன்னாள் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்கணும், இல்லை சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்கணும். அப்போ தான் அவங்க லோக் ஆயுக்தா ஆக முடியும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவிசி வந்து எந்த இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தேன் இல்லைங்களா? ஸோ அது சிவிசி எந்த இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1964. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 17th கொஷின் when was லோக் ஆயுக்தா எஸ்டாப்ளிஷ்ட் இன் தமிழ்நாடு. அதாவது லோக் ஆயுக்தா நம்ம தமிழ்நாடுல எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்ட்டு ஒரு கொஷின். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9th ஜூலை 2018 தான் வந்து தமிழ்நாடுல லோக் ஆயுக்தா கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 18th கொஷின் கரண்ட்லி ஆகஸ்ட் 2020 அப்டேட் பொறுத்தவரை ஹவு மெனி யூனியன் டெரிட்டரி டிட் நாட் ஹேவ் லோக் ஆயுக்தா. ஸோ அதாவது இப்போ இருக்கக்கூடிய இதில் எவ்வளோ யூனியன் டெரிட்டரிஸ் வந்து லோக் ஆயுக்தாவில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 2 யூனியன் டெரிட்டரிஸில். ஓகேங்களா? ஸோ அது எந்தெந்த யூனியன் டெரிட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்று வந்து புதுச்சேரி. ஸோ இந்த 2 இடத்துல மட்டும்தான் லோக் ஆயுக்தா இல்லை. ஓகேங்களா? ஸோ மீதி இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாத்துலேயுமே வந்து லோக் ஆயுக்தா இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 19th கொஷின் கரண்ட் தமிழ்நாடு லோக் ஆயுக்தா. அதாவது இப்போ கரண்ட்டாக தமிழ்நாடுல லோக் ஆயுக்தாவாக இருக்கிறது யார் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தேன் இல்லைங்களா? ஸோ இதுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தேவதாஸ் அப்படின்றவங்க தான் இப்போ வந்து தமிழ்நாடுல கரண்ட்டாக வந்து லோக் ஆயுக்தாவாக இருக்காங்க. அதே போல் இப்போ இந்த சஞ்சய் மிஸ்ரா அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் லோக் ஆயுக்தாவாக இருக்காங்க. தென் அஜித் சிங் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் லோக் ஆயுக்தாவாக இருக்காங்க. டிபி சர்மா வந்து சத்தீஸ்கரில் லோக் ஆயுக்தாவாக இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கலாலும் நம்ம இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்ஸில் இருக்கோம். ஸோ அதை சுற்றி இப்போ ஆந்திராலன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா லக்ஷ்மண் ரெட்டி இருக்காங்க, கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா விஸ்வநாத ஷெட்டி இருக்காங்க, கேரளாவில் பார்த்தீங்கன்னா சிரியாக் ஜோசப் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்காவது லோக் ஆயுக்தா யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போவோமா? 20th கொஷின் விச் ஸ்டேட் லோக் ஆயுக்தா இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன். ஸோ எந்த ஸ்டேட்னுடைய லோக் ஆயுக்தா வந்து இந்தியாவிலே ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கர்நாடகா தாங்க. சரிங்களா? அதே போல் வீக்கஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு கொண்டு வரப்பட்டது இல்லையா மகாராஷ்டிரா. ஸோ அதுதான் வந்து இந்தியாவோட வீக்கஸ்ட் லோக் ஆயுக்தா. ஓகேங்களா? இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா? The Institute of Lok Ayukta was established first in the state of. லோக் ஆயுக்தா முதலில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது அப்படின்றது. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் மகாராஷ்டிரா தான் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு லோக் ஆயுக்தா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட வீக்கஸ்ட் லோக் ஆயுக்தா எது அப்படின்னாலும் மகாராஷ்டிரா தான் இல்லைங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா Group 2 எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அகைன் அதே சேம் கொஷினை பார்த்தீங்கன்னா Group 1 எக்ஸாம் 2017 கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கூட வேர்டிங்ஸ் கூட அப்படியே மாற்றாமல் கேட்டிருக்காங்க. த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லோக் ஆயுக்தா வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஃபர்ஸ்ட் இன். அதாவது லோக் ஆயுக்தா அமைப்பு முதன்முறையாக நிறுவப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அப்படின்றது. ஸோ இப்போ இந்த டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட், எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்றது நீங்கள் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்றது இல்லைங்களா? நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா?
21st question, CVC recommended by which committee? ஸோ இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை பற்றி நம்ம ரெக்கமெண்டேஷன் யார் வச்சாங்க, அதாவது கிரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்றத மட்டும் பார்க்கல இல்லைங்களா. ஸோ சந்தானம் கமிட்டி தாங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை வந்து எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சந்தானம் கமிட்டி. ஓகேங்களா. ஸோ இந்த சந்தானம் கமிட்டி எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962 to 64 வந்து கமிட்டி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த ரிப்போர்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது 64. ஸோ இந்த சிவிசியும் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது வந்து 1964 தான். சரிங்களா. அதே போல் இந்த சிவிசி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி இருக்கும்பொழுது, அதாவது இது துவக்கப்பட்ட அந்த ஆண்டில் 1964 பார்த்தீங்கன்னா இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியாகவும் இல்லை, ஸ்டாச்சுட்டரி பாடியாகவும் இல்லை. ஸோ அப்போ அது வந்து எந்த இயரில் ஸ்டாச்சுட்டரி பாடியாக வந்து கன்வெர்ட் ஆச்சு, அதாவது பார்லிமெண்ட் மூலமாக அப்படின்றத நம்ம அடுத்த கொஸ்டினில் பார்ப்போம். 22nd question, in which year parliament enacted a law conferring statutory status on CVC? அதாவது இப்போ CVC வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது statutory status இல்லை, அதாவது ஒரு தனி ஒரு ஆர்கனைசேஷனாக இல்லை. ஸோ அது அப்போ எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2003 பார்லிமெண்ட் வந்து ஒரு லா மூலமாக கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியாக ஆகிறதுக்கு. ஸோ இது வந்து சிவிசி பற்றின விஷயங்கள். ஸோ இதே போல் சிவிசி பற்றி ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சிலேருந்து. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. The Administrative Vigilance Division was created in 1955 by the 1955 நிர்வாக ஊழல் கண்காணிப்பு பிரிவை உருவாக்கியது. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஹோம் அஃபேர்ஸ்னோட மினிஸ்ட்ரி தான் வந்து ரெசல்யூஷன் மூலமாக இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஜிலன்ஸ் டிவிஷனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் 2017 கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, எந்த கமிட்டி மூலமாக சிவிசி வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து டேரெக்டாகவே கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி இஸ் அசோசியேட்டட் வித் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மத்திய கண்காணிப்பு ஆணையம் கீழ்கண்ட குழுவில் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சந்தானம் கமிட்டினோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் இந்த சிவிசி கிரியேட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம், அதாவது லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் 2019 கேட்டிருக்காங்க. 23rd question, correct one about CVC. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் பற்றி சரியாக இருக்கிறத ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், கரண்ட் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர். ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் யார் இப்போ கரண்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சஞ்சய் கோத்தாரி அவர்கள் தான் இருக்காங்க. அதுவே கரண்ட் விஜிலன்ஸ் கமிஷனர் யார், அதனோட மெம்பர், அதாவது இந்த சிவிசியினோட மெம்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் என் பட்டேல் அவர்கள் தான் இப்போ கரண்ட்டாக இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே நான் 2 ஆப்ஷனும் இன்டர்சேஞ்ச் பண்ணி கேட்டிருந்தேன். அப்போ இது 2 ஆப்ஷனும் தவறா இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, சிவிசி ஹேஸ் 1 chairperson and not more than 2 விஜிலன்ஸ் கமிஷனர். ஸோ இது பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சேர்பர்சன், அதாவது இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் இருப்பாங்க. அண்ட் 2 பேருக்கு மேற்பட்டவங்களா இருக்கக்கூடாது விஜிலன்ஸ் கமிஷனர், அதாவது 1 இல்லை 2 பேர் வந்து விஜிலன்ஸ் கமிஷனராக இருப்பாங்க அப்படின்ட்டு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் இல்லைங்களா. 24th question, who does not involved in the appointment of CVC? ஸோ சிவிசினோட அப்பாயின்மெண்ட் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ சிவிசியை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 members கொண்ட கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்போ அந்த 3 members கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. அதே போல் ஹோம் அஃபேர்ஸ்னோட யூனியன் மினிஸ்டர், அதாவது நம்ம ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க. ஸோ அப்போ அதுவும் கரெக்டு தான். தென் ரிமைனிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்போசிஷன் பார்ட்டினுடைய லீடர் இருப்பாங்க. ஓகேவா. லோக்சபாவில் இருக்கக்கூடிய அப்போசிஷன் பார்ட்டினோட லீடர் இருப்பாங்க. அப்போது இந்த 3 member கமிட்டியில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அதே போல் இந்த சிவிசினோட டென்யூர் பீரியட் தெரியணும் இல்லையா. பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 4 years இல்லைனா 65 ஏஜ். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த சிவிசி பற்றின விஷயம். அதே போல் இந்தியாவோட ஃபஸ்ட்டு சிவிசி யார் அப்படின்ட்டு கேட்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்தூர் சீனிவாச ராவோ அப்படின்றவங்க தான். ஓகேங்களா. ஸோ இது பற்றி குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா. Who was selected as the first Central Vigilance Commissioner of India? முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் நம்ம சொன்னோம் நித்தூர் ஸ்ரீனிவாச ராவோ தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிவிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஸ்டின் தான் வந்து குரூப் 4 எக்ஸாம் 2019, அதாவது ரீசெண்டாக நடக்கப்பட்ட குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 25th question, ஆஃபீஸ் ஆஃப் சிவிசி, அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனரோட டென்யூர் பீரியட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 4 years இல்லைனா 65 ஏஜ். எது வந்து முன்னாடி இருக்கோ அதுதான் அவங்களோட டென்யூர் பீரியட், முடிகிற காலம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூஸ் சேலரி இஸ் சிமிலர் டு சேலரி ஆஃப் யூபிஎஸ்சி சேர்மேன். ஸோ யூபிஎஸ்சினோட சேர்மேனோட சேலரிக்கு ஈக்குவலாக சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. அதே போல்
யூபிஎஸ்சி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ யூபிஎஸ்சி மெம்பர்ஸ் வந்து விஜிலன்ஸ் கமிஷனர் சேலரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக கொஷின்ஸ் வரலாம். சிவிசியோட சேலரி வந்து யாருக்கு ஈக்குவலாக இருக்கும், இப்போ யூபிஎஸ்சி சேர்மேனா இல்லை யூபிஎஸ்சி மெம்பர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்துக்கோங்க. 27th question, choose the incorrect one. Option A, Prevention of Corruption Act. ஸோ இந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்ட இயர் பார்த்தீங்கன்னா 1988. ஓகேவா, ஸோ இந்த ஆக்ட் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பப்ளிக் சர்வன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இல்லை என்கொயர் பண்ணணும் அப்படின்றதுக்காக, இந்த கரப்ஷனை தடுக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988. அடுத்து இந்த சிவிசியோட ஹெட் குவார்டர் கேட்டிருந்தேன், நியூ டெல்லி இல்லைங்களா, இதை பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய லோக் ஆயுக்தா. ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1982 கிடையாதுங்க, 1984. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 28th question, choose the incorrect one about corruption perception index 2020. ஸோ இந்த கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயரும் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ 2020 கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 80th இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ப்ரீவியஸ் இயரில் 2019 இந்தியா வந்து 78th இருந்தது, இப்போ 80th பொசிஷனுக்கு போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இயர் 2020 இந்தியாவோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 41. சரிங்களா, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எந்த இண்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்களே தவிர இவங்களே ரிலீஸ் பண்ணல. அப்போ இதை யார் வந்து இயர்லி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் தான் இந்த இண்டெக்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இது எந்த பிளேஸில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் நடக்கும்பொழுது வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ இதில் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? 29th question, incorrect about cases in corruption. ஸோ கரப்ஷன் கேசஸ் வந்து இந்தியாவில் நிறைய இருக்குது. ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டான கேசஸ் பற்றி பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முத்கல் கேஸ். ஸோ முத்கல் கேஸ் பார்த்திங்கன்னா அதற்கான இயர் வந்து 1951. சரிங்களா, ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு இந்த முத்கல் கேஸ்க்கான இயர் பார்த்திங்கன்னா 1951. அடுத்து முந்த்ரா கேஸ், இதற்கான இயர் பார்த்திங்கன்னா 1957 to 58. நெக்ஸ்ட் மல்வியா சிராஜுதீன் ஸ்கேண்டல், இதற்கான இயர் வந்து 1963. தென் சந்தானம் கமிட்டியை பற்றி கொடுத்துருந்தேன். ஸோ சந்தானம் கமிட்டி வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 1962 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க தான் வந்து சிவிசியை கூட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? 30th question, choose the incorrect one about popular corruption. ஸோ கரப்ஷனை பற்றி இது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பற்றி. ஸோ 2G ஸ்பெக்ட்ரம்கான கரப்ஷன் அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.7 lakh. ஓகேங்களா, ஸோ சாரி 1.76 lakh crore. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து அதர்ஸ் ஹவுசிங் ஸ்கேம். ஸோ இதற்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 18,978 crore. அடுத்து மதுகோதா ஸ்கேம். ஸோ இது வந்து 4000 கோடி. அடுத்து காமன்வெல்த் ஸ்கேம், இதற்கு பார்த்தீங்கன்னா 70,000 கோடி. ஓகேங்களா, ஸோ 3000 crore கிடையாது, 70,000 கோடி வந்து இதில் ஸ்கேம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஸ்கேம்லாம் பார்த்துக்கோங்க. சிலது மட்டும் நான் சொல்கிறேன். இந்த ஹவாலா ஸ்கேம் பார்த்தீங்கன்னா 8,000 crore, சத்தியம் ஸ்கேம் 14,000 crore, தென் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம் வந்து 3,500 crore. இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஸ்கேம்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க. மெகா பிளாக் மணி லாண்டரிங் ஸ்கேம் பார்த்தீங்கன்னா 70,000 crore. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஸ்கேம் பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 31st question, choose the incorrect one. ஸோ ஃபஸ்ட்டு சிவிசி வந்து நித்து ஸ்ரீனிவாசராவோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சிவிசி ஆக்ட் வந்து 2003, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிடிஇ, அதனோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ சிடிஇ அதற்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சீஃப் டெக்னிக்கல் எக்ஸாமைனர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த சீஃப் டெக்னிக்கல் எக்ஸாமைனர் யார் அப்படின்றத நம்ம இன்னும் பார்க்கல இல்லைங்களா. ஸோ இந்த சீஃப் டெக்னிக்கல் எக்ஸாமைனர் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவிசி இருக்காங்க இல்லையா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர், அவங்களோட செக்ரட்டரியேட் தான் இந்த சிடிஇ அப்படின்றவங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு லோக் அதாலத். ஸோ இப்போ வந்து லோக் ஆயுக்தா பார்த்துட்டோம், இப்போ பார்க்க போகிறது லோக் அதாலத். இதை வந்து பீப்புள்ஸ் கோர்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது வந்து மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லோக் அதாலத் வந்து குஜராத்தில் கொண்டு வரப்பட்ட இயர் வந்து 1982. ஓகேங்களா, 87 கிடையாது, 1982. இந்தியாவோட ஃபஸ்ட்டு லோக் அதாலத் அப்படின்னா அது குஜராத், ஃபஸ்ட்டு லோக் ஆயுக்தா அப்படின்னா அது மகாராஷ்டிரா. ஓகேங்களா, ஸோ இப்போ குஜராத்தில் லோக் அதாலத் எந்த இயரில் கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டும் கேட்கலாம், 1982. ஓகேவா, ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா?
இந்த கொஷின் பாருங்க, லோக் அதாலத் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு ஷார்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம லோக் அதாலத் வந்து இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணது குஜராத் ஸ்டேட்டு, அது 1982ன்னு பார்த்துட்டோம். பட் அந்த ஆப்ஷனில் இல்லை. நெக்ஸ்ட் அப்போ நம்ம தமிழ்நாடு லெவலில் பார்க்கணும் இல்லையா? ஸோ சென்னையில் லோக் அதாலத் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986. அப்போ அது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன் பி தான் 1987ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஒருவேளை வந்து நமக்கு அந்த கொஷின் தெரியல அப்படின்னாலும் இந்த மாதிரி ரிலேட்டட் ஆன்சரை போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஒருவேளை வந்து கொஷினே நமக்கு தப்பாக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு இதுக்கு கிரேஸ் மார்க் கிடச்சிரும் இல்லைங்களா? ஸோ அப்போ சென்னையில் வந்து லோக் அதாலத் எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1986. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா VAO 2016ல் கேட்டிருக்காங்க. 32nd question, in which year first time லோக் அதாலத் held in சென்னை? ஸோ சென்னையில் ஃபஸ்ட்டு லோக் அதாலத் எப்போ நடந்தது? நம்ம இதுதான் வந்து தமிழ்நாடுல அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? 1986ல் தான் தமிழ்நாடுல ஃபஸ்ட்டு வந்து லோக் அதாலத் நடைபெற்றது. ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 33rd question, in which year government authorized CVC as designated agency? ஸோ சிவிசியை வந்து ஒரு டெசிக்னேட்டட் ஏஜென்சியாக வந்து கவர்மெண்ட் எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, அதாவது ஆத்தரைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004ல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இயர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. 34th question, the minimum court fee for லோக் அதாலத். ஸோ லோக் அதாலத்தில் நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அதற்கு கோர்ட் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, நோ ஃபீஸ். ஓகேங்களா? அதே போல் இப்போ ஏற்கனவே அந்த ஒரு கேஸ் வந்து கோர்ட்டில் ரொம்ப காலமாக நடந்துட்டு இருந்தது தான் லோக் அதாலத்துக்கு கொண்டு வருவாங்க இல்லைங்களா? ஸோ அவசர தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரதான் இந்த லோக் அதாலத். ஸோ அப்போ ஏற்கனவே நம்ம வந்து கோர்ட்டில் வேறு கோர்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட்காக பெட்டிஷனுக்காக நம்ம வந்து அமௌண்ட் கட்டியிருந்தோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆகிடும் அந்த கேஸ் முடிஞ்ச உடனே. சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்த பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போவோமா? 35th question, banking ombudsman scheme was introduced under. ஸோ பேங்கிங் ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா RBI தான் கொண்டு வந்தாங்க. அது எந்த ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தாங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 மூலமாக. ஓகேங்களா? ஸோ இது எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார்ஸில், அதாவது பேங்கிங் சர்வீஸில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை ரெட்ரஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த விஷயம். ஓகேங்களா? பேங்கிங் ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இது வந்து கொண்டு வந்தது RBI அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 36th question, பேங்கிங் ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ்ட் இன். ஸோ அதாவது பேங்கிங் ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு கூட சொல்லலாம். கேம் இன்டு எஃபெக்ட். அது எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995ல் தான். ஓகேவா? ஸோ இந்தியாவில் பேங்கிங் இந்த ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம் வந்து 1995ல் தான் வந்து நடைமுறைக்கு வந்தது. சரிங்களா? ஸோ அதை வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பேங்கிங் ஸ்கீமு, ஆம்பட்ஸ்மன் ஸ்கீமு. ஸோ அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2002ல் வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா இதை ரீப்ளேஸ் பண்ணது தான் இந்த பேங்கிங் ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம் 2002. ஓகேவா? ஸோ இந்த இயரும் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 37th question, incorrect one about 2020. அதாவது வந்து 2020 அப்டேட் படி கரண்ட்டாக சென்னையில் இருக்கக்கூடிய பேங்கிங் ஆம்பட்ஸ்மன் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பாலு கே அவர்கள் தான். இது கரெக்டு. அதே போல் லோக்பாலனோட சேர்மேன் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னாக்கி சந்திர கோஸ் அப்படின்றவங்க தான். நெக்ஸ்ட்டு ரீஜனல் ஆஃபீஸ் பேங்கிங் ஆம்பட்ஸ்மனுக்கு இந்தியாவில் டோட்டலாக எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 இருக்குங்க. சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. அதே போல் இந்த பேங்கிங் ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, 2002ல் ரிவைஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு சொன்னோம். அதே போல் பேங்கிங் ஆம்பட்ஸ்மன் வந்து 2006ல் வந்து அகைன் வந்து இதை வந்து இது பண்ணியிருப்பாங்க, ரெகுலேஷன் ரீஃபைன் பண்ணி அதை ரெகுலேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம் 2002க்கு அப்புறம் 2006 வந்தது. அப்போ ரீசெண்டாக வந்து எப்போ ரிவைஸ் பண்ணாங்க அப்படின்றதும் முக்கியம். 2017ல் இந்த பேங்கிங் ஆம்பட்ஸ்மன் ஸ்கீமை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதற்கான டேட் பார்த்தீங்கன்னா July 1, 2017. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 38th question, the customer can file a complaint with the banking ombudsman only the bank fails to ரிப்ளை வித்தின். அதாவது எப்போ வந்து ஒருத்தவங்க பேங்கிங் ஆம்பட்ஸ்மனில் வந்து ஃபைல் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஒரு கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா 30 நாட்களுக்குள்ளே அந்த பேங்க்கு வந்து ரிப்ளை பண்ண தவறிட்டால் நாம் வந்து பேங்கிங் ஆம்பட்ஸ்மனை நாடலாம். ஓகேங்களா? ஸோ அங்கே போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கோங்க. 39th question, maximum limit for compensation of any loss in ombudsman is. அதாவது ஏதாவது லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஆம்பட்ஸ்மன் மூலமாக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 20 lakhs வரைக்கும் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது முக்கியம்.
அதே போல் இந்த பேங்கிங் ஆம்பட்ஸ்மன் மூலமாக நமக்கு மென்டல் ஹராஸ்மெண்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும். ஓகேங்களா, மென்டல் அகானி இல்லை ஹராஸ்மெண்ட் வந்து இந்த பேங்கிங் செக்டாரில் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா பேங்கிங் ஆம்பட்ஸ்மன் மூலமாக நம்ம 1 lakh வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதற்கு மேலே வந்து நம்ம பண்ண முடியாது. தென் இதே போல் இப்போ பேங்கிங் ஆம்பட்ஸ்மனில் நம்ம வந்து எப்படி வந்து அதை ஃபைல் பண்ணணும் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் பேப்பரில் நம்ம எழுதி கொடுக்கறதன் மூலமாக பண்ணலாம், இல்லை ஆன்லைன் மூலமாகவும் நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். சரிங்களா. 41st கொஷின், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ்ட் இன். ஸோ எப்படி ஒரு பேங்க்குக்காக பேங்கிங் ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்களோ என்பிஎஃப்சிக்காகவும் பேங்கிங் ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்பிஎஃப்சிக்காக கொண்டு வரப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018. சரிங்களா. ஸோ என்பிஎஃப்சிக்காக கொண்டு வரப்பட்டது 2018. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அப்போது இந்தியாவில் கரண்ட்டாக எத்தனை என்பிஎஃப்சிக்கு ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம் இருக்குது அப்படின்ட்டு கேட்கலாம் இல்லைங்களா. ஸோ என்பிஎஃப்சிக்கான ஆம்பட்ஸ்மன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 4 இருக்குது. ஸோ அது எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, டெல்லி, கொல்கத்தா அண்டு மும்பை. ஓகேங்களா. ஸோ சென்னை, டெல்லி, கொல்கத்தா, மும்பை இந்த 4 இடத்துல தான் வந்து என்பிஎஃப்சிக்கான ஆம்பட்ஸ்மன் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போவோமா. 42nd கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ சிஏஜி. ஸோ சிஏஜி பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா 148லேருந்து 151 வரைக்கும் இருக்குங்க நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில். நெக்ஸ்ட் கரண்ட்டாக சிஏஜியாக யார் இருக்காங்க? ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், கிரீஷ் சந்திர முர்மு அப்படின்ற விஷயத்த இல்லைங்களா. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிசி முர்மு தான் வந்து 15th சிஏஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இவங்க தான் 14th சிஏஜி அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. ஸோ அப்போ இதுதான் தவறாக இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போவோமா. 43rd கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ சிபிஐ டே. ஸோ சிபிஐக்குன்னு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோங்க. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். எந்த டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரலில் தான் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த சிபிஐ அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் ஏற்கனவே சொன்னோம், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே இந்த சிபிஐனோட மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 I ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டஸ்ட்ரி, இம்பார்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு அதை தான் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம். சிபிஐ வந்து எதன் அடிப்படையில் எந்த மினிஸ்ட்ரிக்கு அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல். ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் கீழே தான் சிபிஐ இருக்குது. ஓகேங்களா. ஸோ எந்த மினிஸ்ட்ரி அப்படின்ட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பட்ஸ்மன் அப்படின்றது என்ன வேர்டு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து லாட்டின் வேர்டுங்க. ஸோ ஆம்பட் அப்படின்ற ஒரு லாட்டின் வேர்டில் தான் இந்த ஆம்பட்ஸ்மன் அப்படின்ற வார்த்தையை எடுத்திருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போவோமா. 44th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ லோக்பால் வாஸ் காயின்ட் இன் 1963 பை எல்எம் சிங்வி. ஸோ இது இம்பார்ட்டன்ட்ங்க. யார் வந்து சிங்வி ஸ்பெல்லிங் இதில் தப்பாக இருக்குது, SINGHVI வரும் இல்லைங்களா. ஸோ எல்எம் சிங்வி அவர்கள் தான் வந்து லோக்பால் அப்படின்ற ஒரு நேமை கொண்டு வந்தாங்க. அது எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1963. சரிங்களா. ஸோ இது அவருங்க லோக்பால் அப்படின்றத என்னன்னு சொல்கிறாங்கன்னா லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், இந்தியாவோட ஒரு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா. ஸோ இந்த வேர்டை கொண்டு வந்தவர் எல்எம் சிங்வி 1963 கொண்டு வந்தார். அதே போல் ஃபஸ்ட்டு லோக்பாலை வந்து யார் வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து ஃபஸ்ட்டு லோக்பால் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாந்தி பூஷன் அவர்கள் தான். எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1968. சரிங்களா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு லோக்பால் பில், ஜன் லோக்பால் பில் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அந்த பில் பேர் ஃபஸ்ட்டு ஜன் லோக்பால் பில் வந்து எப்போ யார் ப்ரொப்போஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சாந்தி பூஷன் அவர்கள். எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1968. தென் நெக்ஸ்ட் லோக்பால் வந்து எப்போ வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16th January 2014லங்க. ஓகேங்களா. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். அதே போல் லோக்பால் ஆயுக்தா பார்த்தீங்கன்னா இந்த லோக்பால் பார்த்தீங்கன்னா நிறைய டைம்ஸ் வந்து பில் வந்து போயிருக்கும், பட் வந்து அது பாஸ் ஆகலை. ஸோ அது எந்தெந்த இயர்லலாம் வந்து பில்லு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1971, 77, 85, 89, 96, 98, 2001, 2005, 2011 வரைக்கும் 2011 வரைக்கும் வந்து லோக்பால் பில் கொண்டு வந்தாங்க. பட் அது எப்போ வந்து பாஸ் ஆகி ஆக்டாக மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 தான். ஸோ அது அந்த டேட் பார்த்தீங்கன்னா 16th January 2014. சரிங்களா. தென் லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், கேபினெட் செக்ரட்டரியேட் பார்த்தீங்கன்னா 2 wings இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ கேபினெட் செக்ரட்டரியேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 wings இல்லைங்க, 3 wings இருக்குது. ஸோ அது என்னென்ன விங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் விங், தென் மிலிட்ரி விங், அடுத்து இன்டெலிஜென்ஸ் விங் அப்படின்னு சொல்லிட்டு 3 விங் இருக்குது கேபினெட் செக்ரட்டரியேட்டுக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போவோமா. 45th கொஷின், இன் விச் இயர் லோக்பால் டிட் நாட் பாஸ் இன் தி பார்லிமெண்ட். ஸோ இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 71, 77, தென் 85,
78ல பாஸ் ஆகலை, 71, 77, 85, தென் 89, 96, 98, 2001, 2005 அண்ட் 2011 அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ 1978 கிடையாது. எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தா 2014 வந்தது. ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. இந்த கொஷின் பாருங்க, அப்படியே டேரெக்டாக கேட்டிருக்காங்க. த லோக்பால் பில் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ்ட் இன் லோக்சபா இன் விச் இயர். ஸோ நம்ம சொன்னோம் ஃபஸ்ட்டு வந்து எப்போ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு 1968 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது யாருன்னு பார்த்தோன்னா சாந்தி பூஷன் அப்படின்ட்டு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த கொஷினை அப்படியே டேரெக்டாக கேட்டிருக்காங்க. எந்த எக்ஸாம்லன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் 2015 கேட்டிருக்காங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் லோக் அதாலத். அதாவது லோக் அதாலத்தின் சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட், அவார்ட் மேட் பை லோக் அதாலத் இஸ் டீம்டு டு பி a decree of a civil court and no appeal lies against that to before any court. அதாவது லோக் அதாலத் ஒரு உரிமையில் கோர்ட்டுக்கு சமமானது. லோக் அதாலத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இயலாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்ட் தாங்க. லோக் அதாலத்தில் ஒரு ஃபைனலாக ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து மேல்முறையீடு செய்ய முடியாது. இது வந்து சிவில் கோர்ட்டுக்கு ஈக்குவலான பவர் கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் ஆர் நாட் கவர்ட். அதாவது குடும்ப சண்டைகள் லோக் அதாலத்தின் ஆள் வரை உள் வரவாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் குடும்ப சண்டைகள் வந்து லோக் அதாலத் வந்து எடுத்து பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த உரிமைகள் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, ரிலேட்டிங் டு சிவில் ஆர் கிரிமினல் அஃபென்ஸ் நாட் காம்பவுண்டபிள் டு எனி லா லோக் அதாலத் கேனாட் டிசைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது குடிமை மற்றும் குற்றவியல் தப்புக்களை தீர்வு செய்ய லோக் அதாலத்திற்கு ஆள் வரை கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பவர் பார்த்தீங்கன்னா லோக் அதாலத்துக்கு கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1 and 3. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த டாபிக் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் பார்த்துட்டோம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்ட்டு பார்த்துட்டோம். ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமச்சீர் புக்ஸில் இருக்காது இல்லைங்களா. ஸோ அதாவது ஷார்ட்டாக தான் இருக்கும் கரப்ஷன் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பற்றி. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் வந்து ஃபைல்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இருக்குங்க, ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஸோ இது உங்களுக்கு வேணும்னா டெலகிராம் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்டு. பாய்.